பாக்யராஜ் சுலோச்சனா நடிச்ச தூரல் நின்னு போச்சு இந்த படத்துல ஏரிக்கரை பூங்காற்றைன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு ஏரிக்கரை பூங்காற்று. இந்த பாடல் சங்கராபரண ராகத்துல அமைஞ்சிருக்கு. இசைஞானி இளையராஜா இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அதாவது பல இசையமைப்பாளர்கள் சங்கராபரண ராகத்துல பெரிய லெவலுக்குள்ள ஹிட் எல்லாம் தந்திருக்காங்க. சூப்பராவெல்லாம் மெட்டு அமைச்சிருக்காங்க. இதோட மெட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டா கொண்டு போயிருப்பாரு. ஏரிக்கரை ஓரமா காதல் தோல்வியில உட்காந்துட்டு இருக்கான். அந்த பூங்காற்று அவனை வருடி கொடுக்கும் தெரியுமா? அந்த புல்லாங்குழல் இசையோட அந்த பூங்காற்று அப்படியே வருடி கொடுக்கும். அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான பாடல் தான் இந்த பாடல்ல சொல்லலாம். காதல் தோல்வி பாடல் தான் அது. தன்னோட காதலியை நினைச்சிட்டு அப்படியே குடிசைக்கு வெளியே ஒரு திண்ணையில அப்படியே படுத்துட்டே பாடிட்டு இருப்பாரு. நம்பியார் ஐயாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்து வரும். அவரு வாழ்க்கையில் நடந்த காதல் கதைகள், அந்த சேட்டைகள், அந்த நையாண்டி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இந்த பாடலை இயற்றியது சிதம்பரநாதன். அவ்வளவு அருமையான வரிகள். பாத மலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூ விரிச்ச மயில. தன்னோட காதலியை நினைச்சு எந்த அளவுக்கு உருகி ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு நம்ம ஹீரோ. பாத மலர் நோகும் முன்ன நடக்கும் பாத வழி பூ விரிச்ச. இன்னொரு வரி இருக்கும். ஓடி செல்லுவான் மேகம் நிலவ மூடி கொள்ள பாக்குதடி அடியே. ஜேசுதாஸ் ஐயாவோட தேன் சுட்டும் குரல்ல என்ன அழகா பாடியிருப்பாரு. ஓடி செல்லுவான் மேகம் நிலவ மூடிக்கொள்ள பாக்குதடி. நேரங்கள் கூடினால் மாலை சூட்டுவேன். அடடா என்ன அற்புதமான வரி. நேரங்கள் கூடினால் மாலை சூட்டுவேன் அந்த ராசாங்கம் வரும் வரை ரோசாவை காத்திரு. சிதம்பரநாதன் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர வேண்டியவர் தான். அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையல. இசைஞானி புல்லாங்குழல் இசையை கொஞ்சம் ஹைலைட்டா போட்டிருப்பாரு. அதாவது ரொம்ப சாஃப்டா போகும். நம்பியாருடைய அந்த பிளாஷ்பேக் இதுல எல்லாம் மியூசிக் போட்டிருப்பாரு. எலக்ட்ரானிக் பியானோ, கித்தார், இந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிருப்பாரு. அவரு சின்ன வயசுல நடந்த அந்த காதல், அந்த சேட்டை, அந்த காதலியோட அப்படியே ஜாலியா இருக்கிறது, அத அவங்க அப்பா பாத்துருவாரு. அப்புறம் ஓடி ஓடிவாங்க. இந்த மாதிரியான ஒரு தருணங்கள்ல கொஞ்சம் ஃபன்னியா தமாஷான விஷயங்கள் நடக்கும். அந்த தமாஷான விஷயங்களுக்கு தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷம் ஆனாலும் இந்த பாடலை யாருமே மறக்க மாட்டாங்க. மனசுக்கு இதமா ஒரு பாடல் கேட்கணும்னா இந்த பாடலும் கேட்கலாம். நீ போற வழி ராத்திரி நேரத்துல டிரைவிங் பண்றவங்க கண் அசராம கேட்கணும்னா இந்த பாடலை கேட்கலாம். ஓகேங்க, இதே மாதிரி அருமையான பாடல் விவாதத்தோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.